வச்ச தாய் மாமன். நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னேன், நீ என்னைக்கும் என்ன விட்டதே இல்லாததான் நம்ம காதலின் உண்மை. ஹாய் எலி ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய எலி கப்பல்ஸ் லெக்சர் ரூல். இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்க தமிழின் பார்த்தாலே தெரிஞ்சிடும். எஸ், தாய்மாமன் சீரியலே ரொம்ப முக்கியமான ஒரு பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டு தான். தட்டு எத்தனை தட்டு? 1000 தட்டு. ராமச்சா 1000, லக்ஷ்மணன் 1000 தட்டு, மொத்தம் 2000 தட்டை தெறிக்க விட போகிறாங்க 2 தாய் மாமன்களும். ஸோ தட்டு எல்லாமே வீடியோ கூட ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம், என்னென்னலாம் வாங்கியிருக்கிறோம் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இது வந்து 2 நாள் ப்ராசஸ் ஒரே வீடியோவில் வரப்போகுது, உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே நைட்டு தான் பேக் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, தம்பி ஏன்னா அது நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்து தர்ஷனுக்கு ரொம்ப பிடிச்ச திங்ஸு. எல்லா குழந்தைகளும் பிடிக்கும். ஸோ நம்ம குழந்தைகளுக்கு மெயின் பண்ணியே தான் எல்லாமே வாங்கியிருக்கோம். அதனால தான் தட்டு எல்லாம் நமக்கு வந்து தட்டு இங்கே இருக்குது. 70 தட்டுக்கிட்ட இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சிடணும். நம்ம 70 தட்டு இருக்குது. அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது பூராமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம், காஸ்டமைஸ் அதுன்னு சொல்லி என்னது அந்த ஸ்நாக்ஸாக ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, அது தட்டுக்கு எத்தனை தட்டு வரப்போகுது எனக்கு எங்களுக்கே தெரியல. நாங்கள் நிறையா வாங்கியிருக்கோம். இன்னும் பழம் வேறு ஒரு 20 தட்டு பழம் வாங்க போகிறோம் அடுத்து நாளைக்கு. இப்போதைக்கு வரைக்கும் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ண போகிறோம். இது மஞ்சுக்கு கொடுக்குற மொய் சட்டி. இது வந்து உங்களுக்கு எல்லா ஊர் சைடு உண்டான்னு தெரில. ஆமாம், முதல் நாள் ஃபங்க்ஷன் வீடியோ வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக நாளைக்கு 4 நாள் எப்போ வந்து ஆமாம் அதை கண்டிப்பாக நம்ம காமிச்சிடுவோம் வீடியோவில். இது வந்து நம்ம எந்த பிளேட் வேணுங்க இந்தாங்க பிடிங்க. தட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா இருக்கு. எங்கள் அப்பா வீட்டில் வாங்கின தட்டு நல்லா தான் இருக்கு. யாரும் இல்லை அப்போ நல்லா நான் சொல்லவே இல்லையே. சொல்லுங்க. தட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அண்டா கொஞ்சம் அங்கிட்டு நகர்த்துங்க. அண்டா எதுக்கு இங்கே இருக்கு? நம்ம ஒன்றா ரெடி பண்ணி ஒவ்வொரு வீடியோவாக முடிச்சு ஒவ்வொரு கிளிப்பாக நாங்கள் சேர்க்குறோம். ஸோ நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறேன் அருள்மொழி மேடத்துக்கு. ஏன்னா நான் தான் பேக்கிங் பண்ணணும், அந்த ஒரு காரணம் தான். ஸோ இது எல்லாமே வந்து தட்டுக்கு தான் வாங்கினது. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் A to Z இருக்குது. பிஸ்கட்லேருந்து ஏகப்பட்ட பிஸ்கட் இருக்குது, ஏகப்பட்ட கூல் ட்ரிங்க்ஸு, ஏகப்பட்ட எல்லாமே இருக்குது இதில் சொல்லப்போனால். இந்த மாதிரி வயசுக்கு யூஸ் பண்ணுற பொருளை முக்கால்வாசி வாங்கியிருக்காங்க அருள்மொழி மேடம். பார்த்தீங்களா, அவள் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு கேட்டிருக்கா, அனிமல்ஸ் இந்த மாதிரி கேட்டா. ஸோ இது எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிட்டுங்க. பென்சிலு, ஸ்கூலுக்கு தேவையானது, அவளுக்கு மேக்கப்லாம் ரொம்ப பிடிக்கும். அது இந்த சிவப்புகள் ஹார்ட் போட்டது வந்து மேக்கப் திங்ஸ். அது அதை ஓப்பன் பண்ணி காட்டு. இந்த பார்த்தீங்களா, ஸோ இதை வயசுக்காண்டி வாங்கி அத்தையே கொடுக்குறேன். பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இது யாருமே பார்க்கல. வயசுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியானது, அதாவது பெரிய பொண்ணாயிருவா அப்போ வந்து கொஞ்சம் நல்ல மேக்கப் நான் போடுற மாதிரியான அந்த அடல்ட் ஏஜுக்குள்ளது வாங்குவோம். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க. எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லாதனால அருளுக்கு வந்து என்ன அப்படின்னா, வயசு வந்து எனக்கு பொம்பளை பிள்ளைடா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அப்படிங்கிறா. இதெல்லாம் நான் வாங்கவே சொல்ல, அவளா வாங்கி வச்சிருக்கா. என் பொம்பளை பிள்ளைக்கு நான் வாங்குவேன், அதனால இதை நான் வாங்குறேங்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரியும், வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும் பொம்பளை பிள்ளை அவ்வளோ பிடிக்கும். அந்த அதே பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அதே மாதிரி தான் செய்வேன். பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். பொம்பளை பிள்ளை பிறந்தா இல்லை, பிறக்கிறது பொம்பளை பிள்ளை தான். இதுவுமே ட்ரெஸ் நானாவே வாங்கினேன். மாடல் ட்ரெஸ் பிள்ளைகளுக்கு மாடல் ட்ரெஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் என்னது, இது அந்த கவருக்குள்ளே எல்லா கவரையும் வைக்கிறது வேஸ்ட். ஆமாம், இதுல வந்து அதேதான் சில ஐட்டம்ஸ். இதுலயுமே சில இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது எல்லாமே திங்கிறது. வயசும் வேலைனும் அதிகமாக திங்கிறது. அப்பா வாங்கும் போது நான் அதிகமாக பார்த்துருப்பேன். நானும் இந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன், அதெல்லாம் திம்பாங்க. ஸோ இந்த பிஸ்கட்லாம் கண்டிப்பாக திம்பா. அதே மாதிரி ஜூஸு, அப்பா என் தங்கச்சி மக வந்து என் மருமக வந்து ஜூஸு நம்பர் 1 ஜூஸ் பைத்தியம். அது ஜூஸு அதே மாதிரி தர்சனம் அப்படி தான். ஜூஸு தான். ஸோ தட்டுக்கு வைக்கிறது நம்ம பிரோஜனமாக வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வாங்குகிறோம். எத்தனை தட்டு வரப்போன்னு தெரியல. நாங்கள் ஒரு கணக்கு வச்சுருக்கோம், இத்தனை தட்டு அப்படின்னு சேர்ந்து. அவன் அண்டாவை நாளைக்கு கொடுக்கணும். நீங்கள் உள்ள
இப்போதைக்கு அந்த கவருக்குள்ளே போடுறது கவரை பூரா அதுக்குள்ளே வை, பக்கத்தில் வச்சுக்க, அதுக்குள்ளே போடு. வேஸ்ட்டு கவர் தட்டெல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட இதில் 70 தட்டுக்கிட்ட இருக்குது. இது வராது, பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துடுமா என்னன்னு தெரியல. நாங்கள் எல்லாமே ஓரளவு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். இந்த ரோடு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ரோடு. ஸோ இது கிட்டத்தட்ட 800 ரூபா சில்லறை வந்துருச்சு. ஸோ இது நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும், அந்த ஒரு காரணத்துக்காண்டி நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ நல்லது கெட்டது. ஆமாம், மச்சான் வந்து காது குத்து வச்சாருன்னா அதுக்கும் தேவைப்படும். ஸோ அதனால் ஏன் நம்ம மஞ்சு கொண்டு வந்தது வந்து நான் பால் காட்சிக்கு ராமனுக்கு பால் காட்சி அன்னைக்கு அந்த இதுக்கு ஒட்டினது, சோபாவுக்கு ஒட்டினது மிச்சதை இன்னைக்கு பாரு கொண்டு வந்துருக்கா பாரு. ஏன் பால் காட்சிக்கு 2 வருஷம் கழிச்சு அந்த கவரை வயசுக்கு வாங்கினதா அது. இந்த பர்ஸை கட்டுங்க, இது வந்து ஹேண்ட்பேக். இதெல்லாம் வீடியோல எது காட்டுறேன்னா இதெல்லாம் வாங்கி இருக்கிறோம் மஞ்சு, பாத்துக்கோங்க. ஏன்னா பால் காட்சி வந்து இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல கூட்டத்துல, அதுக்கு அதனால வீடியோ எடுத்துக்கிறது, பத்திரமா பாத்துக்கிறது. வாங்குறது வைக்கிறது எங்க கடமை, பத்திரம் எடுத்தது உங்க கடமை. மஞ்சு நாத்தனாரும் சரி, வீட்டில் உள்ளவங்களும் சரி, வயசும் சரி, நீங்க தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கப்புறம் மாமா வந்து நெயில் பாலிஷ் வந்து ஒட்டிட்டு இருக்காரு. கசங்கிடக்கூடாதுல்ல, ஆடுனா கொஞ்சம் அசிங்கமா ஆயிரும். இது வந்து கொஞ்சம் ஒட்டி வச்சோன்னா அப்படியே நிற்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஹேர் பேண்ட் அவளுக்கு வாங்கினேன், நானே வாங்கினது. இதெல்லாம் எல்லா கலர்ஸுமே இருக்கும், ஒயிட்டு பிளாக்கு எல்லாமே இருக்கும். அப்புறம் இது வந்து வயசு ஸ்கூல் போகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பவுச்சு, பென்சில், பாதி பென்சில் பவுச்சுக்குள்ளே போட்டிருக்கேன். அப்புறம் பெரிய அப்சரா பென்சில், சின்ன எரேசர், அப்புறம் 2 ஷார்ப்னர். இது ஒரு பிளேட். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆடி பார்க்க எப்படி இப்படி ஒத்த கையில் தூக்கிட்டு போகிறதாங்க ஆடுறாங்க பாட்டுக்கு. எப்படி விழுமா? அடுத்து வந்து நான் மேக்கப் ஐட்டம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன், சாந்து போட்டு. அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் வந்து 2 லிப்ஸ்டிக்கு, மார்ஷில் ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக்கு, ஒரு மெரூன் கலர் லிப்ஸ்டிக் மாதிரி வாங்கியிருக்கு. அப்புறம் ஒரு ஐப்ரோ பென்சில். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு வந்து எத்தனை தட்டு வந்திருக்கு? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 தட்டு இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணது. நெகப்பாலிசி, அப்புறம் இது என்னடி இதில் என்னமோ வாங்கியிருக்கியாரில்ல, என்னது அதெல்லாம் பாக்ஸில் என்னமோ இருக்குது, கிளிப்பு, அப்பர் பிராண்டு. இது ஹேண்ட்பேக் காமிச்சிருக்கோம். ட்ரெஸ்ஸு, அது மாடல் ட்ரெஸ்ஸு, அது ஸ்கூலுக்கு சம்மந்தமான பென்சில் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஸ்வீட்டானது, அது என்னென்னா என்னது, எள்ளு மிட்டாய் பொரி உருண்டை மாதிரி இருக்கும்ல, உருளைக்கிழங்குல மிட்டாய் உருண்டை அந்த மாதிரி வாங்கியிருக்கு. இதில் வந்து பிஸ்கட் மாதிரி தெரியும் எல்லாருக்குமே, பட்டர் பிஸ்கட்டா. இது ரஸுக்கு பாக்கு தனியாக போட்டிருக்கோம், நாளைக்கு வெத்தலை பாக்கு சேர்த்து வச்சுருவோம். இது மிச்சர், இது ஜல்லி மிட்டாய் இருக்குது திரும்ப பெருசு. ஸோ இதில் 5 வச்சுருக்கோம். தம்பிக்கு வந்து வேலனுக்கு விளையாடுறது, இது அதிகமாக தர்சன்ட்டை வந்து அதிகமாக இதை எடுத்து விளாண்டுக்கிட்டு இருப்பான். இது மாடு ஒட்டகத்தெல்லாம் எடுத்து வச்சு விளாடுவோம், அதனால் அவனுக்கு வாங்கியிருக்கோம். வயசுக்கு வந்து சடமாட்டி கலராக வாங்கியிருக்கு. பேண்டு, இது மேக்கப் திங்ஸுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இது ஜல்லி மிட்டாய் சின்னது. ஸோ இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கனால இது நாங்கள் வாங்கியிருக்கோம். சரியா? அதே மாதிரி இது வந்து ஒரு மாதிரி இனிப்பு மிட்டாயின்னு சொல்லுவோம், கோதுமையில் பண்ணுறது. அது எப்படி நமக்கு சொல்லணும்னு தெரியல. அந்த மாதிரி இது ஒரு 3 பாக்கெட் கிடக்கு. இந்த மாதிரி தான் பிள்ளைங்க திங்கிறது, எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வாங்கியிருக்கு. இன்னும் நிறையா இருக்குது, போட்டுக்கிட்டே இருக்கும், பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்களா வயசுக்கு இந்த மாதிரி பிஸ்கட்டு எத்தனை 2, 4, 6, 8, 10 இருந்துச்சு. ஒன்று வந்து எடுத்து வச்சிட்டேன், ஒன்று சாப்பிடவா. ஸோ தம்பி கொடுத்தீங்கன்னா தட்டு இதுவே கரெக்டாக இருக்குது, அதனால் எடுத்தாச்சு. ஸோ இது ஒரு கேக் மாதிரி. இது வந்து பவுட்ரு, இதான பவுட்ரு. இது என்னது, ஷாம்பா, பாடி வாஷு, பவுடர், ஷாம்பு, சோப்பு, செண்டு. சரி, இது ஒரு தட்டாயிடுச்சு. எப்படி நம்ம பிளானு? அது அருளோட பிளான். அருளோட பிளான். சாரி நம்ம பிளான் தான் சொன்னேன், ஏன் பிளான்னு சொல்லலை. ஸோ இது கிளிப்பு கொஞ்சம் வளைவில் மட்டும் கொஞ்சம் போடுற மாதிரி வாங்கியிருக்கு, கிடைக்கல. இது ஒரு கிளிப்பு, ரப்பர் பேண்ட் எல்லாமே. ஆமாம். ஸோ இந்த மாதிரி பிஸ்கட் நிறையா வாங்கியிருக்கோம். இந்த கல்லமிட்டாயை வச்சுட்டு இருக்காங்க அருள்மொழி மேடம். நம்ம வந்து நான் எதிர்பார்த்த வளையல் வந்து கிடைக்கல இங்கே. நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன், இந்த டிசைனாக எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சுங்க, அடிக்கடி எடுத்து பாருங்கள். ஏன்னா சீருக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும். இவ்வளோ பொருள் எவ்வளோ வந்துச்சுங்கிறத லாஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறோம், ஷேர் பண்ணுறோம். இது ஏன்னா அது ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் வரல எங்களுக்கு தெரிஞ்சு.
ஆனால் இவ்வளோ தட்டுக்கு இவ்வளோ தட்டு வைக்கிறோம். நம்ம எல்லாருமே தெரியும் தட்டு வந்து அது பெருசா பண்ணணும், நிறையா பண்ணணும், எப்படி சொல்றது, நிறையா பண்ணணும். 2 பேரும் சேர்ந்து 100க்கு மேல வைக்காங்க. ஆமாம், அவன் ஒரு இப்போ அவன் ஒரு 50 தட்டுனா நான் ஒரு 50 தட்டு, அண்ணன் ஒரு தட்டு கூட முன்ன பின்ன இருக்காது. சேம், எல்லாமே சேம் தான் பண்றோம். கூட குறைச்சி எதுவுமே கிடையாது. தனித்தனியா நிறைய பேர் வந்து அதையுமே சொல்றீங்க, தனித்தனியா எதுக்கு பண்றீங்க, தனித்தனியா ஏன் சேர்ந்து பண்ண வேண்டியதானே, சேர்ந்து பண்ண வேண்டியதானேட்டு. அவங்க சிவகங்கையில இருக்காங்க, அங்க அவங்க தனியா பண்றாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் மஞ்சுக்கு இப்ப இந்த தட்டு நான் வைக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து கண்டிப்பா மைதர்சனுக்கோ மயிலனுக்கோ தனிப்பட விதத்துல தட்டு வைப்பா மஞ்சு. இவன் என் பால் காய்ச்சிக்கு எனக்கு வச்சா, அதே மாதிரி அண்ணனுக்குமே வச்சதுனால எனக்கு வச்சா. இப்போ 2 பேருக்கு சேம்னா யாருக்கு வைப்பா, அண்ணனுக்கு வைப்பாளா இல்லை எனக்கு வைப்பாளா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அண்ணனுக்கு மட்டும் வச்சா எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் அவன் 58 நான் 58 2 பேருக்கு ஒரே ரேட்டு வரப்போகுது. சேர்ந்து தான் பண்ணுறோம், பிரித்து ஒன்று கூட நாங்கள் பண்ணல, எல்லாமே சேர்ந்து தான் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொன்னீங்க ட்ரெஸ், இன்னைக்கு போட்டு ட்ரெஸ் வீடியோலையுமே நான் பப்ளிஷ் பண்ணல மோஸ்ட் ஆஃப் கமெண்ட்டை. ஏன் 2 பேரும் சேர்ந்து 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்துருக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னீங்க. 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்தால் எங்கள் நாத்தனார் கெட்ட மாட்டாங்க, அதனால நாங்கள் கெட்ட மாட்டாங்க. அவங்க 10,000 ரூபாய்க்கு எதுக்குடா எடுத்த அப்படின்னு சொல்லி திட்டுவா மஞ்சு. ரெண்டாவது வந்து நாளைக்கு அருளுக்கு மட்டும் சேலை வாங்கி கொடுக்க முடியாது மஞ்சால, அன்னைக்கும் வாங்கி கொடுக்கணும் யோகா அன்னைக்குமே. அதனால அருள் ஒரு சேரீ, நாங்கள் ஒரு சேரீ எடுத்தோம்னா அண்ணன் ஒரு சேரீ எடுக்கிறாப்புல, அவங்க வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் மஞ்சு ஒரே சேரீ எடுத்து 2 பேருக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு காரணம் தான். சரிங்களா? அவங்க நீங்க என்ன மைண்ட்ல சொல்றீங்கன்னா 2 பேரும் ட்வின்ஸ், பிரிக்காதீங்க அந்த மாதிரி சொல்றீங்க. பட் ஆனா சேர்ந்து தான் பண்றோம், சேர்ந்து தான் எல்லாமே சேர்ந்து தான். ஓகேவா? பேக்கிங் தான் போய்கிட்டு இருக்கு. பேக்கிங் போயிட்டு இருக்கு, மூடி வச்சிருக்கோம். தம்பி வரதா இருந்தாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான். ஆமாங்க. ஸோ பேக்கிங் பண்ணிட்டு இருக்காரு லெச்சு. அங்கே தட்டெல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கு. ஸோ இப்போ தான் நான் பில்லை பார்த்தேன். நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின திங்ஸே 53 திங்ஸ் வாங்கியிருக்கோம். எப்படி பேக் பண்ண போகிறோம் தெரில, பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணுவோம். நல்லா நல்லா தான் இருக்கும். என்ன நம்மளுக்கு சீர் இந்த தட்டில் தான் வந்துச்சு, பார்க்கலையா? என்ன சொன்னேன்? வீடியோவுக்கு நல்லா இருக்குன்னு. அப்படியா? எத்தனை தட்டு? 101 இல்ல, அதுக்கும் மேலடா. 100க்கு மேல வீடியோ எடுத்திருக்கோம். பேக் பண்ண வீடியோ எடுக்கல, போட்டோகிராஃபர் தெளிவா எடுத்திருக்காரு. அதுல என்னன்னா தெரியும் எத்தனை தட்டுன்னு. ஆமா, அவர் காமிச்சார் என்கிட்ட. அம்மா வீட்ல இருந்து பேக் பண்ண வீடியோ சூப்பரா அமைஞ்சிச்சு சிஸ்டர், போட்டோ அப்படின்னாரு. அப்படியே ப்ரோ காட்டுங்க ப்ரோ அப்படின்னு செம்மையா எடுத்திருந்தார் போட்டோ. இந்த மாதிரி பேக் பண்ண வீடியோ எடுத்திருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு. என்னென்ன வச்சாங்கன்னே எனக்கு தெரியலங்க. இதில் மஞ்சு தெரிஞ்சுப்பான், ஓ அண்ணன் இதை வச்சிருக்கிறாங்க, அந்த அண்ணன் இதை வச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்பான் மஞ்சு இந்த வீடியோ பார்த்து. என்னடா சரி, நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு சொல்கிறோம் இதுக்கப்புறம். என்னடா என்ன நடுவில் வீடியோ எடுத்து ரொம்ப நேரம் ஆயிரும். ஆமாம், டைம் வந்து இப்போ எத்தனை மணி தெரியுமா? நைட்டு 10:50. ஓகே, 10:50 எப்போ முடிக்கும்னு பார்ப்போம். ஸோ 10:50க்கு உங்களை பார்த்தோம். மணியை பார்த்தீங்க அப்படின்னா 11:20. தட்டுக்கு வாங்கின ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோமோ? நல்லா இருக்கு ஜூஸ் எல்லாம், ஃப்ரிட்ஜில் போட்டு குடிச்சா அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒன்று அடிக்கிட்டு இருக்கோம். எத்தனை தட்டுன்னு தெரில. கடைசியாக வச்சதுக்கப்புறம் எத்தனை தட்டு இருக்கோ அத்தனை தட்டு வாங்குவோம். சொல்கிறோம் எத்தனை தட்டுன்னு. அப்புறம் மிச்ச தட்டெல்லாம் பழம் வாங்கிடலாம். அப்புறம் ட்ரெஸ் இருக்குது, மாலை இருக்குது, அது ஒரு தட்டு, தனி தட்டு. அப்புறம் பூ ஒரு தனி தட்டு, அதெல்லாமே சொல்கிறோம். எத்தனை தட்டு இருக்குன்னு என்றால் ஆனால் என்ன முடியாது அவனால். தர்சா பொம்மை வந்து காலைல எடுப்போம், இப்போ வேணால் பேக் பண்ணியாச்சு, காலைல எடுப்போம். நீ ஸ்கூல் போயிட்டு வா, எடுத்துறப்பாண்ணா. காலைல ஸ்கூல் போயிடும்ல. இன்னும் பழம் வாங்கலை, பழம் வாங்கினா அது ஒரு தவறு வரும்.
தொகை இல்லை, அது ஒரு தட்டு வரும். நேராக வச்சாதான் என்ன முடியும், குண்டக்க மண்டக்க என்ன முடியல. நான் இரு, நான் என்றேன். ஆஹா, ஒன்னாலே என்ன முடியாது. ஆஃப் பண்ணு. என்ன இப்போ அடிக்கிரு. எத்தனை தட்டு இருக்குன்னு என்னங்க பார்ப்போம் நீங்களே அப்படியே. எத்தனை தட்டுப்பா? 63. இதுவே 63 வந்துருச்சா? ஐயோ, இதோட ப்ரைஸ் வந்து உண்மையிலேயே நாங்கள் வாங்கினது எல்லாமே பார்த்து வாங்கினோம். தட்டுக்காண்டி வாங்கினது, குழந்தைய சாப்பிட்றதுக்காண்டி. ரொம்பவும் வாங்காமல் ரொம்ப கம்மியாக வாங்காமல் வாங்கியிருக்கு. தட்டுக்கு ஏற்ற மாதிரி மீடியமாக வாங்கி. எவ்வளோ வந்திருக்கு இது? இன்னைக்கு போய் வாங்கினது மட்டும் பார்த்தோன்னா 5000. ஆமாம், இவ்வளோதான். அதுக்கும் முன்னாடி மேக்கப்பு, இந்த ட்ரெஸ்ஸு, அது எல்லாமே பார்த்தோம். ட்ரெஸ்ஸு மட்டும் 10,000. 12,000பா. 12,000. 12,000 ட்ரெஸ்ஸு வந்துருச்சு. அப்புறம் வந்து நான் வாங்கின தனியா மேக்கப்புக்கு அந்த மாதிரி வாங்கினது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 அவ்வளோதான். மொத்தமாக சீருக்கு வந்துடும். அப்படி இப்படின்னு மஞ்சள் சொல்ல கணக்கு வந்துடும் போல இருக்கு. ஆமாம், உண்மைதான். ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து சொன்னால் வந்துடும் போல இருக்கு. என்ன மொத்தம் எவ்வளோ தட்டு சொன்னேன்? 63 தட்டு சொல்லியிருக்கேன். ஒன்றும் சொல்லலை, இந்த வரேன்னு சொல்லியிருக்காப்புல. வாங்க இது அருள். தட்டு இன்னும் வைக்கணும், எல்லாமே இன்னும் ரெடி பண்ணலை. தட்டு பத்தலை, மஞ்சள் வீட்டிலேருந்து கொண்டு வர சொல்லியிருக்கோம். ஸோ பல வகை, இந்த 2 வருஷம் பல வகை வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இன்னும் முடியல, எத்தனை தட்டு இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி தட்டு இப்போ வரைக்கும் என்னென்ன வந்து 89 தட்டு, இன்னும் ஒரு 4 தட்டு 5 தட்டு, 3 பூவும் ஒரு மாலை ஒரு தேங்காய். ஸோ கிட்டத்தட்ட 95 தட்டுக்கிட்ட வந்துருச்சு மேக்ஸிமம். நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, பட் கண்ணா பின்னான்னு வாங்கினோம். பட்டு அதையும் நிறையா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேடம் வந்து மருதாணி போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு காது குத்து மாதிரி வயசு வச்சுட்டு போயிட்டா. அவளுக்கு தான் முன்னாடி நல்லா கிராண்டாக வச்சு. நான் அத்தை கறி தானே சிம்பிளாக வச்சுப்பேன். அது மாதிரி விளக்கு வீடியோவில் நாங்கள் காட்டலை, அண்ணன் காமிச்சிருக்கோம். ஸோ நமக்கு ஒரு விளக்கு வந்துருச்சு. அண்ணன் ஒன்று, நம்ம ஒன்று. அந்த மாதிரி இது வந்து மொய் சட்டி. இங்கே வழக்கம் மொய் சட்டி எல்லாம் கொண்டு போகிற மாதிரி வச்சுருங்க. அந்த மொய் சட்டி நம்ம மொய்க்கு வந்துச்சு. இப்போ கொண்டு போய் கொடுக்குறோம். பிளேட் வந்து ரெடி பண்ணியாச்சு. மோஸ்ட்லி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து ஒன்றா தான் வைக்க போகிறாங்க. மொத்தம் 2 பேரும் சேர்ந்து 200 தட்டுக்கு மேலே வைக்க போகிறாங்க. நான் 2 பேரும் பேசி கிட்டத்தட்ட 202 வருது, 201 ஆக போகுது. ஆனால் 200 தட்டுக்கு மேலே தான் வரும் மோஸ்ட்லி. 100 சொல்லக்கூடாதுல்ல, அதனால 201. தாய் மாமன் தட்டு மொத்தம் 200 வரப்போகுது, அவ்வளோதான். ஆமாம், இதில் மாலை இன்னும் வரல. மாலை அப்புறம் மாலை வரல, மாலை மட்டும்தான். பூ இந்த மாதிரி உதிரி பூலாம் வரல. அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம கிட்ட இருக்கு. அண்ணன் வந்து இனிமேல் தான் வாங்கணும். ஆமாம், அக்கா மச்சாவங்கள பாதி மாலை அந்த திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கு. அதெல்லாம் சேர்த்தா வந்துடும். அரிசி மூட்டை, அப்புறம் வந்து வீட்டில் நிறைய ஜாமான் வீட்டில் இருக்கு. ஆமாம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வீட்டில் இருக்கு. இதை நான் எப்படி இதெல்லாம் கொண்டு போகிறதுன்னு ஒன்றும் புரியல. டாடா ஏசி தான் வர சொல்லணும். ஸோ இதுதான் நம்ம வாங்கின திங்ஸு. ரொம்ப பெரிய திங்ஸ் எல்லாம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு தட்டை ஆக்கிட்டோம். இதெல்லாம் தெரியும், பொரி உருண்டை. பொரி உருண்டைனா நம்ம இனிப்பு எள்ளு மிட்டாய் அந்த மாதிரி, மிச்சர் மிட்டாய் அந்த மாதிரி. அப்புறம் ஜெல்லி, நெயில் பாலிஷ். நேற்று பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நெயில் பாலிஷ் அந்த மாதிரி தான். ஸ்வீட்டு லட்டு பாருங்க, டப்பாவோட வச்சிட்டோம். உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவோட வச்சிருக்கோம். ஜிலேபி இருக்கு. எங்கடா ஜிலேபி வேணும்? ஜிலேபி தனியாக தான் வச்சுருந்தேன். இந்த இருக்கு ஜிலேபி. ஜிலேபி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பாக்கு ஒரு தட்டு வச்சுருக்கோம். வெத்தலை பாக்கு ஒரு தட்டு. ஸோ தட்டு கணக்கு, தட்டு தானே, அதனால தட்டு கணக்கு. மைசூர் பாக்கு, கடல மிட்டாயி, ஜூஸ் ஐட்டம், நிறைய ஜூஸ் ஐட்டம் வாங்கியிருக்கோம். ஜூஸ் ஐட்டம் வந்து நிறைய வாங்கியிருக்கோம். ஏன்னா வயசு குடிப்பா, வயசு வேற குடிப்பா. இது ஜூஸ் ஐட்டம், இது ஜூஸ் ஐட்டம், அப்புறம் இது ஜூஸு, இது ஜூஸு, அது ஜூஸு,
இந்த இது ஜூஸ் எத்தனை ஜூஸ் தட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இங்க ஜூஸ் ஒரு juice, அந்த கீழ ஒரு இந்த ஜூஸ் ஒரு juice, அதுல ஒரு கால் கிட்ட இங்க ஒரு ஜூஸ், ஜூஸ் ஐட்டம் தான் இங்க ஒரு ஜூஸ் அங்க ஒரு juice. இது ஒண்ணு ஜூஸ் ஐட்டமே கிட்டத்தட்ட 10 11 15 தட்டில ஜூஸ் ஐட்டமே கொண்டு வந்திருக்கோம். பிஸ்கட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான பிஸ்கட். பிஸ்கட் இது பிஸ்கட் வேற என்ன பிஸ்கட் இது பிஸ்கட் இது ஹார்லிக்ஸ் பிஸ்கட், இந்த பிஸ்கட், இது பிஸ்கட் எங்கடா இது ஒரு பிஸ்கட் தானே இது அது பிஸ்கட் பிஸ்கட் ரஸ்க் இதுவும் இல்லாம இது ஒரு ரஸ்க் பெரிய பாக்கெட் அந்த மாதிரி இருக்கு. இது ஒரு கேக் ஐட்டம் இந்த அது ஒரு இது ஒரு கேக் ஐட்டம், அந்த அந்த வந்திருக்கு அது ஒன்னு கேக் ஐட்டம், உன் கால் கிட்ட ஒரு கேக் ஐட்டம் இருக்கு. இந்த ஒரு கேக் ஐட்டம் சாக்லேட் இருக்கு. ரெண்டு மூணு சாக்லேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 தட்டு வந்திருக்கும். இந்த ஒன்னு இங்க சாக்லேட், பாரு ஹார்லிக்ஸ் முதற்கொண்டு ஹார்லிக்ஸ் வாங்கிருக்கேன். எங்கடி மேகி ஏன்னா பாக்ஸா டிஃபரெண்டா வாங்குவோம். இது என்ன தெரியுதா மேகி பாக்கெட் இப்பி பாக்கெட் எவ்வளவு ஒரு பாக்கெட் 10 ரூபா. 10 ரூபா பாக்கெட் 3 பாக்கெட் இருக்கு. இது ஒரு தட்டு. So, இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பிள்ளைகளுக்கு உள்ளதுனால பிள்ளைகள் கணக்குப்படி எல்லாம் வாங்கியிருக்கோங்க. ஆமா பேரிச்சம்பழம் அது. ஆமா இது பேரிச்சம்பழம், இது கற்கண்டு, பெரிய கற்கண்டு, சாக்லேட், அப்புறம் வந்து சின்ன கற்கண்டு, சீனி, அப்புறம் வேற என்ன, அப்புறம் மில்க், அப்புறம் சாக்லேட்டே மில்கி பாரு, கிட்கேட்டு, மஞ்சு, ஜெல்லியே 2 5 ஸ்டாரு அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கு எல்லாமே. இதுல ரொம்ப பெருசாலாம் இல்ல கிடையாது. மிச்சர் பாக்கெட் வாங்கியிருக்கு. இங்க ஒரு மஞ்சள் கிழங்கு வந்து வைக்கணும், நம்ம மங்களகரமா மஞ்சள் கிழங்கு வைக்கணும். சொல்றதுன்னா உண்மையில மஞ்சள் வைக்கணும்னா குளிக்கிற மஞ்சள் இருக்கு, சமையல் மஞ்சளும் இருக்கு. 2 மஞ்சளுமே தெரியல, பட் நாங்க வச்சுட்டோம். மஞ்சளுங்கிறனால ஒன்னா நாங்க வச்சிட்டோம். இது வந்து வயசு ஸ்கூலுக்கு போறதுனால ரப்பர், ஷார்ப்னர், பவுச். ஸோ இதெல்லாம் யூஸ் ஆகணும். அது மாதிரி வாங்கியிருக்கோம் நிறைய. அப்புறம் இந்த சைடு வந்து அவளுக்கு தனியா இருந்தா கிளிப் வளையலும் ரப்பர் பேண்டும் சேர்ந்து ஒரு தட்டு. உங்க இதுக்கு பேருங்க உடனே இந்த இருக்கு லேடிஸ் சம்பந்தம் பேரக்கூடாது. கிளிப்பு வளையல், இது வளையல்லாம் நிறைய வயசுக்கு வந்து கிடைக்கல, அதனால வாங்கல. ஒரு தட்டு வளையல், ஒரு தட்டு வளையல் வைக்கிறது தான் பிளானே. வந்து நாங்க வந்து 3 தட்டு வைக்கிற பிளானு வேணாம்பா அப்படின்னு சொல்லிட்டு இதை கம்மி பண்ணி இதை சொல்லி வச்சிருக்கோம் எல்லாத்தையும் ஒண்ணா. அப்புறம் வந்து இந்த இருக்கு பாருங்க, சோப்பு, பவுடர், ஷாம்பு, சென்ட். இதை யூஸ் பண்ற மாதிரி ரொம்ப அவளுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஹிமாலய சோப்பு, பாடி வாஷ், பாடி லோஷனு, சென்ட், பிஸ்கட், ஷாம்பு, பவுடர் இந்த மாதிரி வாங்கியிருக்கு. அப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் இருக்கும் பாரு உன் காலு கீழே, அது ஒரு தட்டு. அப்புறம் வந்து அந்த ஒரு கிளிப் இருக்கு பாரு லட்சு, அந்த கிளிப் பாக்ஸ், அந்த பாக்ஸ் தனியா காட்டு. வெறும் டப்பா அந்த உள்ள கிடக்க ஒரு டப்பா, இதுக்குள்ள கிளிப் ஐட்டம் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி வாங்கியிருக்கு. அப்புறம் மேக்கப் பாக்ஸ் எங்க இந்த இருக்கு பாருங்க, இது வந்து மேக்கப், இது அது இது எல்லாமே இருக்கும். இது வந்து அவளுக்கு ஹேர் பேண்ட் வாங்கியிருக்கேன் தனியா, அது ஒரு தனி பிளேட்டு. அப்புறம் வந்து இது வந்து வேலனுக்கு தனியா வாங்கியிருக்காங்க. என் பிள்ளைங்க வந்து நிக்கலாம் பாருங்க. இதுல வந்து டிராகன் பழம், கொய்யா பழம், அப்புறம் கிருணி பழம், 2 வாங்கணும். இவ்வளவு பெரிய பழம் ஒன்று இருந்துச்சு கிருணி பழம். நான் நிறைய பார்த்தது கிடையாது. 2 கிருணி, வாழைப்பழம் வந்து 3 ஐட்டம், பச்சை திராட்சை ஒரு 1/2 கிலோ தான் வாங்கணும், கருப்பு திராட்சை 1/2 கிலோ தான் வாங்கணும். ஏன்னா அதெல்லாம் வேஸ்டா போயிடும். ஏன்னா மாம்பழம் 2 வாங்கணும், மாம்பழம் பெரிய மாம்பழமும் சின்ன மாம்பழம் வாங்கணும், அன்னாசி வாங்கியாச்சு. வேற என்ன பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை வாங்கியாச்சு. என்னடா பாதி தட்டை காண நினைக்காதீங்க, மிச்சது எல்லாமே பூ ஐட்டம். ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கு. இதெல்லாம் நம்ம அண்டை வீட்டு ஃபங்க்ஷன்ல இருந்ததுனால அதெல்லாம் வாங்கினேன். நான் ரெண்டு வாங்கிக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்கு. அரிசி முட்டை அது வாங்கியாச்சு. அண்ட் இந்த 3 பானை என்னன்னு நீங்க பாப்பீங்க, அதுல வச்சு சொல்லுவாங்க அது என்னன்னு. வந்து எல்லா ஊர்லயும் மொய்யெல்லாம் இருக்கிறாங்க. இந்த சைடு கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் மொய்ப்பானைன்னு சொல்லிட்டு முதல் நாள் வச்சா மாதிரி மாதம் கொண்டு போய் வீட்டில் வைப்பாங்க. நம்ம பால் காய்ச்சிக்கு இதே மாதிரி மஞ்சு மாமா வாங்கிட்டு வந்து நமக்கு வச்சாங்க பால் காய்ச்சிக்கு. அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து வாங்கி, அதாவது இன்னைக்கு சாயங்காலம் சாமி கும்பிடுவாங்களாம், அதுக்காக அக்கா மச்சானுக்குள்ள பானை எல்லாமே இங்கதான் இருக்கு. ஒரு பானை வந்து அப்பா அம்மா வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியல, அது எப்படின்னு தெரியல. நான் வைக்கிற பானை 2 தாய் மாமா கணப்பு தான். அண்ணன் வைக்கிற பானை, ஒண்ணு மகிழன் மகிழேசன் சேர்ந்து வைக்கிற ஒரு பானை. அந்த மாதிரி 3 பானை மொய் வாங்குறாங்க. ஏன்னா பல கோடி மொய் வாங்க போறாரு. அதனால பல கோடியில லட்சம் வாங்குறாரு. நானே 7 லட்ச ரூபா உள்ளூர்ல வாங்கியிருக்கேன். 8 வரைக்கும் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா மாமா வந்து உள்ளூர், என் மாமா வந்து உள்ளூர்னால கூட தான் வாங்குவாரு. எப்படி 20 தொற்றுன்னு என்னோட கணிப்பு. எவ்வளவு வருதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம தான் கொடுக்கணும், நம்ம தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி
அது எல்லாமே அடுத்த வீடியோல சொல்றோம். எவ்வளவு மொய் போட்டோங்கிறதையும் நாங்க சொல்றோம். நகை தட்டு இருக்கு, நகைலாம் தனி தட்டு, அது எல்லாமே ரெண்டு தாய்மாமாவுக்கு சேர்ந்து ஒரு கணக்கு தான். நல்ல வீடியோலாம் நாங்க காமிச்சிருப்போம். நகையெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோ. அது புஜானியா இருக்கேன். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ரொம்ப பெருசுலாம் இல்லை. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அமௌண்ட் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஒன்னொன்று பார்த்து பார்த்து வாங்கணும். ஒரு பெரிய மாலுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம். அதுதான் இங்கி அது எல்லாமே சேர்த்தோன்னா ஒரு 5000 அரௌண்ட் வந்துருச்சு. தட்டுக்கெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டீசெண்டாகவும் நல்லாவும் இருக்கு. எங்களுக்கு இது ஓகேங்கிற மாதிரி இருக்கு. பார்க்குறவங்க எப்படின்னு தெரியல, எங்களுக்கு இது ஓகே. எல்லா தட்டுலையும் எல்லா பொருளும் இருக்கு, யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. எது வேஸ்ட் ஆனது எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆனது ரெண்டே திராட்சை மட்டும் வேஸ்ட் ஆகும். மற்ற எதுவுமே வேஸ்ட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. அது எல்லாமே யூஸ் பண்றது தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தட்டு நம்ம இது பண்ணலாமா, வாடகை விடுவோமா தட்டை? சரிதான், நினப்புதான் பொழப்பு கெடுக்குதான். டேய், தட்டு இது எங்க அம்மா அப்பா எனக்கு வச்ச தட்டை தான் நான் வாடகைக்கு வாங்கியிருக்கேன். நம்மளே வாடகைக்கு தான் வாங்கியிருக்கோம். நல்லா இருக்கு. தட்டு இந்த தட்டு இருக்கும் போது நல்லா பளிச்சுன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. இது மேலே அந்த ஒட்டின பிறகு எல்லாமே வெள்ளி தட்டுங்க, வெளியே தட்டு. ஆனால் பிளாஸ்டிக், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூப்பரான வீடியோல பார்க்குறோம். அடுத்து வந்து சாமி கும்பிட்ற வீடியோ இருக்காது. மேபி இப்போ எடுத்தால் கண்டிப்பாக காமிக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு காமிப்போம். மஞ்சு வீட்டுக்கு போல இருந்தோம். நாங்கள் நேற்று போயிட்டு வந்துட்டோம். ஆமாம், இன்னைக்கு நைட்டு வந்து இப்போ இந்த பானையெல்லாம் கொண்டு போகிறோம். அதெல்லாம் கொண்டு போயிட்டு உங்களை கண்டிப்பாக காமிச்சிடுவோம். என்னெல்லாம் பண்ணுறாங்க சமையல் இன்னைக்கு விருந்து. சாமி வீட்டு சாமி கும்பிடுறது, சாமி கும்பிட்றதுலாம் விருந்து. அதெல்லாம் அதையும் சாப்பிட்டு அப்படியே வருவோம் வச்சுருக்கோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சவங்களா அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய எளிய கப்பல்ஸ் லெக்சரல் பாய்.